ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு என்னன்னா, இந்த ரேப்பிடோ, ஓலா, யூபர் இந்த டூ வீலர் கேப்டன்ஸ்லாம் இனிமேல் இந்த ஒரு சில சில்லு பசங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் புக்கிங் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டே வந்து கேஷ் வாங்கிடுங்க, இல்லைனா ஜிபே வாங்கிக்கிங்க. எங்கே போய் இருந்தாங்களோ எவ்வளோ அமௌண்ட்னு கேட்டு அது ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க. இங்கே என் கூட ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. எல்லாமே ஒரு நம்பிக்கை பேஸில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ என்ன ஒன்று அப்புறம் பண்ணாமல் பண்ணிட்டு அவனும் அப்படி தான் ஒருத்தனை வந்து கமலில் இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அடையாளம் இறக்கி விட்டேன். எனக்கு வந்து 230 ரூபா வந்து சார்ஜ். அவங்க ஏதோ ஒரு வேலையாக நம்ம சாப்பிட மூலம் வைப்பாங்க இல்லையா, அவங்க குரூப் அங்கே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருந்தது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் நம்ம கேட்கல. அவன் சொன்னா, ஆனால் உங்கள் நம்பர் கொடுங்க, நான் குரூப்பை பார்த்தோன்னே அவங்க வேலை முடிச்சது நான் உங்களுக்கு ஜிபே பண்ணி வரேன் கண்டிப்பாக அப்படின்னு. எனக்கும் வேறு ஆர்டர் வந்துச்சு, நான் கிளம்பிட்டேன். சரி, ஒரு நம்பிக்கை பேசலாம் நம்பர் நான் வாங்கிட்டு அவனுக்கு என் நம்பர் கொடுத்து அவன் நம்பர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, நானும் ஒரு மதியம் அடிச்சேன், லஞ்ச் டைம் அந்த மாதிரி அடிச்சேன், எடுக்கவே இல்லை. அதை பற்றி ஒரு 4 மணிக்கு ஃபோன் பண்ணிச்சேன், திரும்பவும் அதே மாதிரி எடுத்தா ஒன்றும் வேலை முடியல, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வேலை முடிஞ்சிடும், நம்ம அனுப்பிச்சு அப்படின்னா. சரி, ஓகே அனுப்பிச்சிடும் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டேன். சரி ஆகிட்டேன். சரி, 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 6 மணிக்கு ஆயிடுச்சு, 6 மணிக்கு ஆயிடுச்சு. 6 மணிக்கு எடுத்தோம், எடுக்கவே இல்லை. 7 மணிக்கு அடிச்சேன். கரெக்டாக ஒரு கண்டினியூஸாக ஒரு இன்னொரு கேப் விட்டு ஒரு 3 தடவை 4 தடவை கால் பண்ணதா எடுத்து என்ன பண்ணுறான், யார்கிட்டயே கொடுத்து அவன் சார்ஜ் போட்டு போயிருக்கான், அவன் கடைக்கு போயிருக்கான். அவனே எடுத்து என்ன பண்ணுறான், இல்லையே ப்ரோ அவர் வெளியே போயிருக்கார் ப்ரோ அப்படின்னு சொல்லி கழிச்சிட்டு ஃபோன் அடிச்சான். இப்போ கடைசியாக இப்போ டைம் வந்து 11:30. இப்போ ஃபோன் அடிச்சு எடுத்து அதே மாதிரி சொன்னோம், வெளியே சார்ஜ் போட்டு வெளியே போயிருக்காங்க. ஒரு சொன்னேன், அவங்களுடைய சாவுக்கு எப்படி இருந்தாலும் மூலம் அடிப்பாங்க இல்லையா, அந்த மூலத்துக்கு என்னுடைய முதல் கூலி இப்படி அவங்களுடைய சாவுக்கு மூலம் செட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சாவுக்கு மூலம் செட் பண்ணாங்க, அதுக்கு மூலம் கொடுப்பாங்க கூலி. அது 220 ரூபா வந்து அந்த கூலியை நான் கொடுத்துட்டு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அவனுக்கு அது நல்லதாக படுதா இல்லை அதை வந்து விளையாட்டு எடுத்துக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் நல்லது காலம் இல்லைன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி ஒரு சில்லு பசங்களாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் வை, அப்படின்னா வண்டி விட்டு கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ உஷாராக இருந்த ஃப்ரெண்ட்ஸ், ஓலா, யூபர், ரேபிடோ யார் எந்த ரைடு ஓட்டாலும் சரி, சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து சில்லு பசங்க யாரும் சேரணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இது மட்டும் தான். இது சொல்கிறதா இந்த பதிவு. ஸோ உஷாராக இருங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் வந்து அலர்ட் ஆகும். ஒரு சில பண்ணுறதுனால தான் எல்லாருடைய பேரும் கெட்டு போகுது. ஓகேவா, இவங்க ஒருத்தங்க கிடையாது ஆகிடும். இவங்க மாதிரி நிறைய பேர் அவங்க நல்லவங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு நாய் பண்ணுற வேலையினால அவங்களுடைய டோட்டல் குரூப்புக்கு வந்து கேட்க வருது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சில் பசங்க யாராச்சும் வண்டி புக் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க பிக்கப் பண்ண போனீங்கன்னா உடனே கேஷ் வை, இல்லையா அது பதிலாக பண்ணுங்க, கொஞ்சம் கூட்டு போயிட்டு இமீடியட் பெட்ரோல் அது காசு கட்ட மாதிரி பெட்ரோல் வாங்கி அவங்க காசில் வந்து வாங்கி போடுங்க. நம்ம காசு கொடுப்பா, காசு இல்லை பெட்ரோல் வசூல் அப்படின்ட்டு. அப்படி இல்லையா இறக்கி விட்டுட்டு இல்லை ஏற்றாமலே நான் கேன்சல் பண்ணுவேன், நான் ரைடு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க பண்ணலாம், இந்த மாதிரி தப்பு பண்ணுறது வந்து கம்மியாகும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் அவனுடைய புக்கிங் ஆர்டர் எடுத்தாங்க இல்லையா, அதுவும் அவனுடைய நம்பர் நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சால் அவங்க ஃபோன் பண்ணி எவ்வளோ காசு முடியும் காசு